தானே போயிட்டு இருந்துச்சு, இப்படியே ஆகணுங்கிற மாதிரி. வாங்க நம்மளோட ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். அவர் வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து உளுந்து வச்சு சின்ன ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். உளுந்து வந்து மதியமே ஊற வச்சிருந்து அது நல்லா ஊறி இருந்துச்சு. பாட்டியும் ரெனிஸ் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து உளுந்து போண்டா தான். அதுக்கு தேவையான ரெசிபி இவ்வளோ மட்டும்தான். உளுந்து வந்து இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். ரெனிஸ் வந்து தூங்கி எந்திரிச்சிருந்தனால எப்படி திருக்குன்னு முழிக்கிறான் பாருங்க கொடுத்ததும். அப்புறம் இவர் வந்து கொடுத்ததும் அப்படியே ஆனந்தத்தில் முழிக்கிறாரு. அவர் ரெனிஸ் 2 வயசு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தான். அவர் ஈவினிங் டைம் இல்லையா, அதனால டீ இல்லாமல் எப்படிங்கிறனால அப்படியே சைடு கேபிள் நாமளும் டீ குடிச்சிட்டு வேலையெல்லாம் இருந்துச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாத்திரம்லாம் கழுவ வேண்டி இருந்துச்சு, எல்லாம் கழுவிட்டு அரிசி வந்து ஊற வச்சிருந்தேன். அதையும் ஒரு பக்கம் எல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ டின்னருக்கு பார்த்தீங்கன்னா கருவாடு தொக்கும் சாப்பாடு தான் செய்ய போகிறோம். கருவாடு தொக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இவ்வளோ தான். அப்புறம் கொஞ்சமாக மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா மெயின் சீனே, அரிசி வந்து புது அரிசி போல் எனக்கு தெரியாமல் கொஞ்சம் சேர்த்தி போட்டதும் எல்லாமே பொங்கி மேலே வந்துடுச்சு. நான் கூட வெடிச்சிருமோன்னு பயந்துட்டோம். நல்ல வேளை அந்த மாதிரி எதுவும் ஆகலை. அப்புறம் போய் கடையில் மாவு அரைச்சிட்டு வந்துட்டு சாப்பிட்டு எல்லாரும் படுத்து தூங்கிட்டோம்.